அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யோகானந்தம் பயாலஜி லெக்சரர். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இந்த டாபிக் வந்து என்சிஆர்டி 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லலாம். நம்ம நீட் எக்ஸாமினேஷனுக்கு ஆஸ் வெல் அஸ் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாபிக்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதோட என்னென்ன கிளான்ஸ் வந்து அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்து ரெண்டு மேஜர் பார்ட்ஸ் இருக்கு. ஒன் இஸ் alimentary canal, it is always called as gut அப்படின்னு சொல்றோம். Another part is digestive glands, it is always called as associated glands. alimentary canalல என்னென்ன பார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து மவுத் வாய் பகுதி, பக்கல் கேவிட்டி வாய்க்குழி, பாரினெக்ஸ் தொண்டை, ஈசோபேகஸ் உணவு குழல், ஸ்டமக் வயிறு, ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருகுடல், ஆனஸ் மலவாய். ஸோ இந்த பார்ட்ஸ் வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கு. இதோட வந்து ஒரு 5 கிளான்ஸ் வந்து அசோசியேட் ஆயிருக்கு. என்னென்ன கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து salivary glands, gastric glands, liver, pancreas and intestinal glands. ஸோ இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய எலிமெண்ட்ரி கனாலோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து வெளியே வந்து 7 to 9 meters, தட் இஸ் அப்ராக்சிமேட் லென்த். இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து இந்த டயக்ராம்லயே வந்து கிளியரா கொடுத்துருக்கு. மவுத், salivary glands, esophagus, stomach, small intestine, large intestine, anus, அதோட அசோசியேட் ஆயிருக்கிற கிளான்ஸ் எல்லாமே வந்து கிளியரா கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். எலிமெண்ட்ரி கனால்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து மவுத். மவுத் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம்? டு ரிசீவ் ஃபுட் மெட்டீரியல். நம்ம உணவை எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஃபுட் மெட்டீரியலை எடுத்துக்கிறதுக்காக வந்து மவுத்தை யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் ஸ்பீச் பேசுறதுக்கும் நம்ம மவுத்தை தான் யூஸ் பண்றோம். இதுக்கு அடுத்த பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து வாய்க்குழி, பக்கல் கேவிட்டி, இட் இஸ் சர்வீஸ் கால்ட் அஸ் ஓரல் ஆர் மவுத் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டியில என்ன பார்ட் இருக்குன்னு பாருங்க. இந்த டயக்ராம்லயே கிளியரா கொடுத்துருக்கு. பேலேட், அப்பர் ரூஃப் அண்ட் லோயர் ரூஃப், அதுக்கப்புறம் டீத், நெக்ஸ்ட் வந்து டங்கு. தீஸ் ஆர் த 3 parts are located in பக்கல் கேவிட்டி. இப்போ நம்மளுடைய மவுத்தை ஸ்லைட்டா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாவே வந்து நம்ம கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வாயோட மேற்பகுதியில் வந்து அப்பர் ஹார்ட் பேலட் இருக்கு. இட் இஸ் சர்வீஸ் கால்ட் அஸ் ஆன்டீரியர் பேலட். டங்குக்கு கீழ் பகுதியில் வந்து போஸ்டீரியர் பேலட், இட் இஸ் சாஃப்ட். போல போஸ்டீரியர் பேலட்டோட டங் அட்டாச் ஆயிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் எ மெம்பரேன். அந்த மெம்பரேன் பேர் என்னன்னா ஃப்ரெனுலம். டங் இஸ் அட்டாச்ட் with help of frenulum. டங்ல வந்து நிறைய ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பாப்பிலே. that papillae contain taste buds. taste buds வந்து 4 types of taste வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. bitter taste, sour, sweet and salt. So with the help of taste buds we can able to identify there are 4 types of taste. போல பக்கல் கேவிட்டில வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கு. either side of tongue வந்து டான்சில்னு ஒரு பார்ட் இருக்கு. it is another important part. then teeth அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வந்து அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? that can be explained with the help of formula. the mode of arrangement of teeth is called as dentition. human dentition அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வந்து there are different types of teeth இருக்கு. அதுக்கு heterodont அப்படின்னு சொல்றோம். teeth placed in a jaw of socket called as thecodont. நம்மளுடைய லைஃப் டைம்ல வந்து teeth formation takes place twice, so it is called as dipyodont. male teeth replaced by permanent teeth, so it is called as dipyodont. Let us discuss about one by one. First one is heterodont dentition. Already I said there are different types of teeth present in our mouth, so it is called as heterodont. Incisors, canines, premolars and molars.
ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதும் இங்கே கிளியராக கொடுத்துருக்கு. ஃபார் கட்டிங், டியரிங், மாஸ்டிகேஷன் பர்பஸ். வந்து ப்ரீமோலாஸ் அண்ட் மோலாஸ் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் சீக் டீத். ஏன்னா இதில் வந்து கஸ்ப் இருக்கு, சின்ன சின்ன கேவிட்டிஸ் போல இருக்கு, அதனால அது என்ன சொல்றோம் நம்ம சீக் டீத் அப்படின்னு சொல்றோம். டெகோடன்ட் அப்படின்னா displaced. See the diagrammatic representation. Teeth placed in a jaw of socket. It is called as decodent. Dipyodont. Already I said, teeth appear twice in lifetime, such as milk teeth and permanent teeth. The number of milk teeth is 20. Now, milk teeth எவ்வளோ பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 20 நம்பர். எப்போ டெவலப் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 to 7 months ஆஃப் பர்த்ல ஸ்டார்ட் ஆகுது. பிறந்து 6 to 7 monthsல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எப்போ அது வந்து விழ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 years. After 6 to 7 years, the 20 teeth replaced by permanent teeth. So these 20 teeth appear twice in our lifetime. So these kind of teeth called as dipyodont. So totally there are 32 teeth present in adult human being, but 20 teeth replaced by twice, appear twice. Remaining 12 teeth appear only once in our lifetime. So these kind of teeth called as monopyodont. From these 4 molars appear only at the age of 18. அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா wisdom teeth அப்படின்னு சொல்றாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க for both permanent teeth as well as milk teeth. For permanent teeth, incisors 2/2, canines 1/1, premolars 2/2, molar 3/3 into twice. Totally there are 32 given. So here individual number of incisors, canines, premolars, molars also I have chance to ask. But total number of incisors alone, total number of canines alone, total number of premolars, total number of molars கூட கேட்கலாம். அல்லது clear understand பண்ணீங்க. இங்க 2 times கொடுத்திருக்காங்க, மல்டிப்ளை பண்ணணும். அப்போ total number of incisors 8, total number of canines 4, total number of premolars 8, total number of molars 12. So altogether it will come 32. So dental formula for permanent teeth is 2123 by 2123 into twice. Dental formula for milk dentition 21202 by 2102. So here all premolars and third molar appear only once in our lifetime. So these teeth are called as monopyodont. All premolars and third molar appear only once in our lifetime. Oh, இந்த 12 teeth நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து total number of milk teeth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 20. So the dental formula is important one, try to remember. The next part என்ன அப்படின்னு பார்த்தோம்னா pharynx, தொண்டை. The pharynx is a common passage for digestive and respiratory system. இது நம்மளுடைய உணவு குழல் மற்றும் மூச்சு குழல் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு பகுதி அப்படின்னு சொல்றோம். ஃபுட் மெட்டீரியல் பாஸ் ஆகும்போது நம்ம ஏதாவது ஃபுட் எடுத்துக்கும் போது அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து மூச்சு குழலுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அந்த மூச்சு குழலுக்குள்ள என்ட்ரி ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு அங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எபிக்ளாட்டிஸ். அந்த ஓப்பனிங் பேரு மூச்சு குழலோட ஓப்பனிங் இஸ் the opening of trachea is called as, or opening of larynx is called as glottis. இந்த glottis குள்ள ஃபுட் மெட்டீரியல் ஆர் வாட்டர் எதுவும் என்ட்ரி ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காக வந்து ஒரு பார்ட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து எபிக்ளாட்டிஸ். whenever we are swallowing food material, during that time epiglottis closes glottis. It prevents the entry of food material into trachea. So the pharynxல இருக்கிற glottis, epiglottis வந்து நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, glottis வந்து இட்ஸ் ஓப்பனிங் ஆஃப் larynx. அந்த ஓப்பனிங்கை வந்து எப்பெல்லாம் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோமோ அப்போ க்ளோஸ் பண்றது வந்து எபிக்ளாட்டிஸ்.
நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து ஈசோபேகஸ். ஈசோபேகஸ் வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் மஸ்குலர் டியூப் லைஸ் இன் பிட்வீன் pharynx and stomach. It helps to conduct food material from buccal cavity to stomach. இதுலயும் ஒரு ஸ்பிங்டர் இருக்கு. அது என்ன ஸ்பிங்டர் அப்படின்றத வந்து ட்ரை டு ரிமெம்பர். gastroesophageal sphincter is made up of circular muscles. It controls the opening of esophagus into stomach. The food before entry into the stomach and the food ஓட மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்றது வந்து gastroesophageal sphincter. அது என்ன டைப் ஆஃப் மசில்ஸ்னால ஆனதுன்றதை வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சர்க்குலர் மசில்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம அலிமெண்ட்ரி கனாலியே வந்து ஒரு பெரிய பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து ஸ்டமக். வைடர் பார்ட். இட் இஸ் ஜே ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ். அதோட சம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் டைஜஸ்டட். இதில் 3 பார்ட்ஸ் இருக்கு. அப்பர் பார்ட் ஃபண்டஸ் சொல்றோம், மிடில் பார்ட் கார்டியாக், லோயர் பார்ட் பைலோரிக் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். இந்த பைலோரிக் ரீஜன் ஸ்மால் இன்டெஸ்டைனோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் ஸ்டமக் இடையில வந்து ஒரு ஸ்பிங்டர் இருக்கு. இட் லுக்ஸ் லைக் கேட் வால். அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா பைலோரிக் ஸ்பிங்டர். இட் கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் ஸ்டமக் டு ஸ்மால் இன்டெஸ்டைன். சேம் டைம் ஸ்டமக்கோட இன்னர் லைனிங் லேயரை பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து நிறைய இன்ஃபோல்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த இன்ஃபோல்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூகி. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னாவே வந்து நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The inner lining layer possesses several infolded structures which are called as rugae. The next part அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து small intestine. The longest part of our gut. இதனுடைய லென்த் வந்து 7 மீட்டர் லாங் கொடுத்துருக்காங்க அண்ட் வித் வந்து 22.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்கு. இதை வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. டியோடினம், ஜிஜினம் அண்ட் இலியம். Duodenum is a C-shaped first part of our small intestine. இதனுடைய length 25 centimeter. Next, jejunum, middle part of our small intestine. The length of jejunum is 2.5 meter. Then third region is ileum, longest segment of small intestine. The length of ileum is 3.5 meter, approximately 7 meter long. It is followed by இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட இன்னர் லைனிங் லேயர்ல வந்து நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் விலை. விலை சீன் அட் தி மியூகோசா லைனிங் லேயர். நம்மளுடைய alimentary canal lined by there are 4 layers: mucosa, submucosa, muscularis and serosa. The inner lining layer பேர் வந்து mucosa lining layer. mucosa lining layerல வந்து ஒரு டூத் பிரஷ், நம்மளுடைய டூத் பிரஷ் நம்ம ஹோல்ட் பண்றோம் இல்லையா, அந்த ஹோல்ட் பண்ற பார்ட் வந்து வில்லைன்னு சொல்லுவோம். அதனுடைய டிப்ல வந்து நியூமரஸ் ஃபைப்ரஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து மைக்ரோ வில்லைன்னு சொல்லுவோம். சேம் லைக் வில்லை connected with blood capillaries as well as lymph vessels. Lymph vessels are otherwise called as lacteals. இதுக்கு அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருகுடல். இதனுடைய நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வந்து 1.5 மீட்டர் லாங். இதுவும் வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க: சீக்கம், கோலன் அண்ட் ரெக்டம். சீக்கம் ரீஜியன் வந்து ஹெர்பிவோரஸ்ல வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். பட் இன் ஹியூமன்ஸ்ல வந்து இட் இஸ் புவர்லி டெவலப்டு. ஸ்மால் அமௌண்ட் ஒன்லி இட் இஸ் டெவலப்டு. வந்து இந்த ரீஜியன்ல வந்து ஒரு வெஸ்டிஜியல் பார்ட் இருக்கு. இந்த வெஸ்டிஜியல் பார்ட்டுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். இந்த vermiform appendix provide place for the accumulation of some bacterial species. The next part, colon. There are 4 types of colon இருக்கு: ascending colon, transverse colon, descending colon and pelvic colon. இந்த diagram பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். cecum region followed by ascending colon, transverse colon, descending colon and pelvic colon. இந்த pelvic colon வந்து ரெக்டமோட கனெக்ட் ஆயிருக்கு. ரெக்டம் ஆனஸோட கனெக்ட் ஆயிருக்கு. opens into anus.
anus region also bordered by a sphincter ஒரு கேட் வால் அங்கேயும். என்ன கேட் வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anal sphincter. It is made up of circular voluntary muscles. Gastroesophageal sphincter is made up of circular muscles. Anal sphincter is made up of circular voluntary muscles that you try to remember. Herbivorous வந்து the large intestine consists of cellulose digesting bacteria. Herbivores அதிகமாக வந்து grasses like food items எடுத்துக்கும். இந்த grasses அப்படின்னாவே வந்து the cell wall is made up of cellulose. இப்போ cellulose digest பண்றதுக்கு தேவையான enzymes secrete பண்ற bacterias வந்து அதிகமாக வந்து large intestineல இருக்கும். The next வந்து human alimentary canal, human gut covered by or made up of how many layers? There are 4 layers: mucosa, submucosa, muscularis, and serosa. From inner to outer கொடுத்திருக்காங்க. Mucosa lining layer is the innermost layer. இது எப்பவுமே வந்து moist ஆ இருக்கும், ஈரப்பதமா இருக்கும். இதுல வந்து some secretory cells இருக்கும். அதே போல வந்து the intestinal villi அதுல தான் லொகேட் ஆயிருக்கு. The next layer அப்படின்னு பார்த்தோம்னா submucosa layer. It is connected with nerves and blood vessels. It is having connective tissues. It lies outside to mucosa lining layer. Next to mucosa lining layer. And the third layer is muscularis. Muscularis is made up of, there are 2 kinds of muscles. Towards submucosa, it is made up of inner circular muscles. Towards serosa, it is made up of outer longitudinal muscles. So the ரெண்டையும் recall பண்ணிக்கங்க. It's important one. Then the outermost layer is serosa layer. It is a fibrous layer. So from outer to inner, inner to outer, that you try to remember what are the 4 layers which are covered our alimentary canal. So in the diagram lo வந்து overall parts கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய gut or alimentary canal from mouth to anus. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.